பவுல் சொல்றாரு, எனக்கு அநேக உபத்திரவங்கள் இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் போகிற இடத்துல எனக்கு அநேக உபத்திரவங்கள் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒன்றையும் குறித்து எப்படிப்பா நான் கவலைப்படாம இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே கவலைக்குதா இல்லையா? இப்போ போதனை என்ன தெரியுமா வருது? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் போதிக்கிற போதகம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கன்றார். இந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொன்ன பவுலுடைய வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம். வெறும் கவலை, வெறும் நிந்த, வெறும் போராட்டம், வெறும் அவமானம். யாருடைய வாழ்க்கையிலனா பவுலுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க போனா இவன் வாயாடி வந்துட்டான், இங்க போனா கொள்ளைக்காரன் வந்துட்டான், இங்க போனா இவனா, ஐயோ இவன் எல்லாரும் சாகடிக்கிற ஒரு கொலையாளியாச்சே இவன் அப்படின்றாங்க. பவுல் சொல்றாரு, நான் இந்த இடத்துல போகிறேன், இந்த இடத்துல இவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கிறது என்கிறதை பரிசுத்த ஆவியானவருக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. ஆனாலும் எப்படி போதகம் பண்ணுகிற அந்த போதகம் சாதனையாய் தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறார்னு இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லும். நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு எல்லாருக்கும் சொன்னாரு, என்னன்னு ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் அவரனாக்கா? சாதனையாளரா வச்சிருக்கிறார். எப்படின்னாக்கா, நான் என்னதான் துன்பங்கள், துயரங்கள், வியாக்குலங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வந்தாலும் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் பலனா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கரங்களை நல்லா சத்தமா தட்டுங்களே. ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துற ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டால் சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாது. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். சத்தமா சொல்லுங்களேன். இது போதனை. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் என்றது போதனை. சாதனை என்ன தெரியுமா? சாதனை என்ன தெரியுமா? அவர் சொன்ன பதில் தான், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென்.